ஹாய் மக்களே, இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது நண்டு மசாலா. இந்த நண்டு மசாலா இன்றைக்கி எதுக்கு செய்கிறோன்னா, இப்போ ரொம்ப குளிரான கிளைமேட்டாக இருக்குது. இந்த டைமில் கொஞ்சம் இதமாக கொஞ்சம் சூடாக நம்ம உடம்புக்கு ஒரு நண்டு மசாலா செய்து சாப்பிட்டோன்னா நல்லாயிருக்கும். அதுக்காக தான் இது பண்ணுறேன். இது பண்ணுறதுக்காக நான் ஒரு மிக்ஸி ஜார் எடுத்திருக்கேன். அந்த மிக்ஸி ஜாரில் ஒரு 5 பல் பூண்டு, ஒரு துண்டு இஞ்சி, ஒரு 1.5 2 வெங்காயம், கொஞ்சம் ஒரு தேக்கரண்டி அளவுக்கு சோம்பு எடுத்திருக்கேன், 2 3 லோங்கு எடுத்திருக்கேன், ஒரு 2 ஏலக்காய் எடுத்திருக்கேன். எடுத்துட்டு ஒரு துண்டு பட்டை இவ்வளவும் எடுத்து போட்டு மிக்ஸி ஜாரில் போட்டுட்டு 2 தக்காளி எடுத்து 2 தக்காளியும் கட் பண்ணி அதில் சேர்த்து இப்போ எல்லாத்தையும் மொத்தமாக ஒரு ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சிக்கிட்டேன். ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சிக்கிட்டு நம்ம இப்போ ஒரு கடாயை அடுப்பில் வச்சு அதில் ஜீரகம், அப்புறம் சோம்பு போட்டு 2 கிராம்பு, ஒரு ஏலக்காய் இவ்வளவும் போட்டு நல்லா வறுத்துட்டோம். இது நல்லா வறுந்து வரக்கூடிய நேரத்தில் ஒரு 2 வெங்காயம், ஒரு பச்சை மிளகாய், இதை இவ்வளோ 2 வெங்காயம் இவ்வளோத்தையும் போட்டு நல்ல பொன்னிறமாக ஆகிறது வரைக்கும் நல்ல பொறுமையாக அடி பிடிக்காத அளவுக்கு நல்ல அழகாக பொன்னிறமாக வர்றது வரைக்கும் நம்ம கிண்டிகிட்டே இருக்கணும். அது இப்போ நம்ம கிண்ட கொஞ்சம் பொன்னிறமாக வந்துடும். பொன்னிறமாக வந்த உடனே நம்ம ஏற்கனவே அரைச்சி வச்சுருக்கோம்ல பேஸ்ட்டு, அந்த மசாலா பேஸ்ட்டு அதை போட்டு அதையும் நல்ல பொன்னிறமாக வதக்கணும். நல்ல மசாலா பச்சை வாசனை போகிறது வரைக்கும் அழகாக அடிப்படாமல் அடி பிடிக்காமல் நல்லா வதக்கணும். அது நல்லா வதங்கி வரக்கூடிய ஸ்டேஜில் பார்த்தா தெரியும். அது வதங்கி வரக்கூடிய ஸ்டேஜில் நம்ம அதில் என்ன பண்ண போகிறோன்னா, ஒரு ஸ்பூனு மஞ்சள் தூள், 1 ஸ்பூனு 1.5 ஸ்பூன் அளவுக்கு வத்தல் தூள், 1 ஸ்பூன் அளவுக்கு மல்லித்தூள், 1 ஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா தூள் இவ்வளோத்தையும் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு அது நல்லா பச்சை வாசனை போகிறது வரைக்கும் நல்லா கிண்டி விடணும். நல்லா கிண்டி விட்டுட்டே இருக்கணும். நல்லா கிண்டி விட்டதுக்கு அப்புறமா இப்போ நம்ம நண்டு கழுவி வச்சுருக்கோம். இன்னொரு வீடியோவில் நான் நண்டு எப்படி கழுவுறதுன்னு அடுத்த வீடியோவில் போடுறேன். இப்போ நான் கழுவி வச்சுருக்கக்கூடிய நண்டை இதில் போடுறேன். போட்டு இதை நல்லா பெரட்டி விடணும். பெரட்டி விட்டுட்டு மசாலா ஒன்று போல் நல்லா பெரண்டு வந்த உடனே நம்ம அதை அப்படியே கொஞ்சோண்டு ஒரு மூடி போட்டு மூடி வச்சிடணும். இப்போ நல்லா வெந்துடுச்சு. கிண்டி விட்டேன். நல்லா வெந்துட்டு இப்போ அதில் கருவேப்பிலை போட்டு நம்ம இறக்கிடுறோம். நல்ல சுவையான நண்டு மசாலா.